अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। पशट्टे विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्ज्ञाय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। இந்த 9வது அத்தியாயத்துல 3வது அம்சத்துல ஆசிரம தர்மங்கள் சொல்லிட்டு வரார். இப்போ கார்ஹஸ்திய தர்மம் வரைக்கும் ஆயிடுத்து. இந்த மாதிரியான அந்தந்த தர்மங்களை எல்லாம் யார் நன்னா அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு அந்தந்த உச்சிதமான லோகங்கள் கிடைக்க பெறும் அப்படிங்கிறது. யாரெல்லாம் அந்த ஆசிரமத்துல இருந்துண்டு அவசியமா நம்ம பெரியவாள் காண்பித்திருக்க கூடியது, அந்த பெரியவாளுக்கு ஆச்சாரியாள் காண்பித்திருக்க கூடியது, அதற்கு புராண இதிகாசங்களாகிறதான உபபிரம்மணங்கள் காண்பித்திருக்க கூடியது, அது எல்லாவற்றிற்கும் ஆதாரபூதமானதான ஸ்ருதியே காண்பித்திருக்க கூடியதான எந்த ஒரு இந்த பிரபத்தி உண்டோ அந்த பிரபத்தியாச்சரணமா இருக்கக்கூடியவாளுக்கு நிச்சயமா மோட்சம். அந்தந்த லோகம் அப்படின்னு சொன்னா அனனுஷ்டித பிரபத்தி பண்ணவாளுக்கு தான், அதாவது பிரபத்தி பண்ணாதவாளுக்கு அனனுஷ்டித பிரபன்னாள் விஷயம். அதெல்லாம் பெரியவாள்லாம் அவ வாக்குல சொல்லும் போது அவித்வத் விஷயம்னு சொல்லிடுவா. பாஷ்யக்காரர் இப்படியே காண்பிச்சிருக்கார். அவித்வத் விஷயம் நிஷாதிகரணம் அப்படிங்கிறதான இடத்துல யாரெல்லாம் பிரபத்தி பண்ணிக்கலையோ பிரபத்தி ஆகலையோ அவள்லாம் அவித்வானம், அவித்வத் விஷயா அப்படின்னு இங்க வியாக்கியானத்திலே கூட பின்னாடி ஒரு ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். கடைசி ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல அது அந்த பரம்பரையில வர்றவாளுக்கு அது அப்படித்தான் வரும், அது உள்ள இறங்கிடும். அதனால பாஷ்யக்காரர் பரம்பரையில வந்திருக்கக்கூடிய எங்களாழ்வான் வியாக்கியானத்துல கடைசி ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல இந்த அத்தியாயத்துல அவித்வத் விஷயம்னு காண்பிக்கிறார். இதனால் இதுவரைக்கும் சொல்லப்பட்டது வித்வான்களுக்கு மோட்சம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அந்த இடம் வரும்பொழுது பெருமாள் அனுகிரகத்துல சொல்லுவோம். இப்போ இந்த 2 ஆசிரமத்தினுடையதான விஷயமும் முடிந்த பிறகு மேல காண்பிக்கிறார். 17 ஸ்லோகமாச்சு. 18வது ஸ்லோகம் 3வது ஆசிரமம் வானப்பிரஸ்தத்தை காண்பிக்கிறார். பய பரிணதோ ராஜன் கிருதகிருத்யோ கிருஹாசிரமி புத்திரேஷு பாரியாம் நிக்ஷிப்ய தனம் கச்சேத் சஹைவ வா பர்ணமூல ஃபலாஹாரஹ கேஷஸ்மஸ்ருஜடாதரஹ பூமிஷாயி பவேத் தத்ர முனிः சர்வார்த்த நிஸ்பிருஹः சர்மகாஷ குஷைः குர்யாத் பரிதானோத்தரீயகே தத்வத் த்ரிஷவணம் ஸ்நாஹனம் ஷஸ்தமஸ்ய நரேஸ்வர தேவதாபியர்ச்சனம் ஹோமः சர்வாபியாகத பூஜனம் भिक्षा बलि प्रदानञ्च शस्तमस्य नरेश्वर वन्यस्नेहेन गात्राणाम् अभ्यङ्गश्चास्य शस्यते तपश्च तस्य राजेन्द्र शीतोष्णादिसहिष्णुता यस्त्वेतां नियतश्चर्यां वानप्रस्थश्चरेन् मुनिः सदा हत्यग्निवद्दोषान् जयेन् लोकांश्च शाश्वतान्. இந்த 7-8 ஸ்லோகமும்
இந்த மூன்றாவது ஆசிரமத்தவர்களுக்காக. யாருன்னார் அவ மூன்றாவது ஆசிரமம் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம்ங்கிறது ஒரு காரியங்கள்ல ரொம்பவும் ஓடுன்னு ஓடி ஈடுபட்டு இருந்தவா. அந்த காரியங்கள்ல இருந்து ஓய்ந்து இனிமையாவது நாமும் பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு இருக்க வேண்டும்ங்கிறதான அபிப்பிராயத்துல மனசை செலுத்துகைங்கிறதாக ஒரு ராஜாவா இருந்து ஓடுன்னு ஓடினவன். மக்களுக்காகவே எல்லா காரியத்தையும் பண்ணவன். ஸ்நேகம் தயாம் ச சௌக்கியம் ச யதிவா ஜானகீமபி ஆராதனாய லோகஸ்ய முஞ்சதோ நாஸ்திமே வியதான்னு ராமன் சொல்லுவான் உத்தர ராமச்சரித்தத்துல. அப்படி ஆராதனாய லோகஸ்ய முஞ்சதாக, லோகாராதனமே பரம், மக்களினுடைய மனசு கோணாமல் இருக்கணும். அப்படி இருக்கிறவா சொல்லலாம் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்புன்னு சொல்லலாம். அது ஜனதா ஜனார்தனன்னு அவா சொல்லலாம். வெறும இதைகளையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவாள் சொல்லி கேட்க கூடாது. வாஸ்தவத்துல என்னென்ன மக்கள் ஒண்ணு சொல்லிட்டானா அது சரியா இல்லைன்னா கூட அதுக்காக பண்றவன். அதுதான் ராமன் பண்ணான் சீதாயினுடையதான விஷயத்துல. அக்னிசுத்தௌ ஸ்வனிஷ்டயான்னு அந்த கவி. அவளுக்கு என்ன ஆஜான பாவனமா இருக்கக்கூடியதான பிராட்டி, அவள் அக்னியில போய் தீர்த்தோதகம் ச வன்னிஷ்ட நானியத சுத்தி மர்ஹதாக, எங்கேயாவது தீர்த்தத்தை அலம்பரார்னு கேள்விப்பட்டிருக்கோமா? நன்ன சுத்தமா இருக்கக்கூடிய சுச்சி ஜன்மான சுச்சய பாவகாக அப்படின்னு எப்பொழுதுமே தூய்மையாக சொல்லப்படக்கூடிய காரணத்தினாலே, எல்லாவற்றையும் தன்னிடத்திலே வரக்கூடியதனால தோஷத்தை போக்கி தூய்மையை ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினாலே பாவனங்கள் பாவகங்கள் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய யாதொரு வன்னி உண்டோ அந்த அக்னியையும் தீர்த்தத்தையும் யாராவது சுத்தமா இல்லைன்னு அலம்பி கேள்விப்பட்டிருக்கோமா? தீர்த்தோதகம் ச வன்னிஷ்ட, இது ரெண்டும் அந்நியதாக சுத்தி மர்ஹதாக, வேற ஒரு இடத்துல இருந்து இதுகளுக்கு சுத்தி வேண்டியது இல்லை, ஸ்வதசுத்தமானவைகள் அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்வதசுத்தமானவள் பிராட்டி சீத்தை. ஆனா அவளை லோகாராதனத்துக்காகத்தான் இவன் அக்னி சுத்தி பண்ணிக்க சொன்னான். ஏன்னா லோகாராதனம் பரம். நாளைக்கு யாராவது நாக்கு மேல பல்ல போட்டோ இல்ல பல்லு மேல நாக்க போட்டோ, அது எப்படியா இருந்தாலும் அந்த மாதிரி பேசிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பண்ணான். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியே நடந்து கொடுத்தா, அவன் நினைச்ச மாதிரியே அப்படியும் அது நடந்த பிறகும் ஒருத்தன் பேசியிருக்கான் அப்படின்னா நிச்சயமா ராஜாக்களுக்கெல்லாம் லோகாராதனம் பரம். உத்கிருஷ்டமான யஸ்மாத் யசோயத் பரமம் தனம் வஹா, சூரிய குலத்து ராஜாக்களுக்கு ராகவாளுக்கு யசஸ், அந்த யசஸுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வருமானா அதை பண்ண மாட்டான். தான் எவ்வளவு வேணுமானாலும் கிளேசத்தை அனுபவிப்பாள் அப்படின்னு. நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் வசிஷ்டர் சொல்லி அனுப்புறார். உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் ராமாங்கிறத அந்த ஒரே ஒரு பதத்துல யஸ்னாத் யசோயத் பரமம் தனம் வஹா அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தினால அது சொல்லி அனுப்புறார். ஒரே ஒரு வரி அது, அதனால சொல்லி அனுப்புறார். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான மக்களே எல்லாம்னு சொல்லக்கூடியதானவாளுக்கு லோகாராதனம் பண்ணிட்டு இருக்கிற பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தோணணுமா, சச்ச இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு அடுத்த தலைமுறை ஒண்ணு வந்துடுத்து, இனிமே நாம உயர்ந்து போகிறதுக்கு ஏதாவது பண்ணணும், இனிமே நமக்கு நாமே திட்டம் ரிட்டையர் ஆன பிறகுதான் அப்படிங்கிறது. அதனால அவனுக்கு தோன்றதான். ராஜாக்களுக்கு தோணுமாம், வயதானவாளுக்கு தோணுமாம், கீழே ஓடுன்னு ஓடினவாளுக்கு தோணுமாம். என்ன இவ்வளவு நாளா லௌகிக வியாபார சக்தனாக இருந்தாயிடுத்து, இனிமையாவது ஆத்மாவலோகனம் பண்ணறதுக்காக காலத்தை கழிக்கலாம், இனிமையாவது நாமோ நம்ம ஆத்மாவையும் அதற்கு மேல எம்பெருமானாகிற பரமாத்மாவையும் காண்பதற்குரியதான தியானாதிகளிலே ஈடுபட்டிருக்க வேண்டும். அதனாலதான் யோகேன அந்தே தனுத்தியஜாம், அவ யோகம் பண்ணி கடைசியில பிராணனை விடக்கூடிய அளவுக்கு தாங்க நினைச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஸ்வச்சந்த மிருத்யுக்களா இருப்பாளாம். அந்த மாதிரி அது எப்போ நடக்கும்னார், இந்த காலத்துல எல்லாம் கொஞ்ச நாள் ஆனா ரிட்டையர்மெண்ட்னு ஒரு காலேஜ்ல ஒரு ஆபீஸ்ல அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இங்க ராஜாக்கள் எல்லாம் தாங்களா எடுத்துக்கிறது. அது அவளுக்கு தோணி எடுத்துக்க கூடியது. போருங்கிற எண்ணம் வரணும். அங்க உட்கார்ந்து இதை நினைச்சுட்டு இருக்க கூடாது.
இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல ஆபீஸ்ல உட்கார்ந்து வீட்டையும் வெளி விஷயத்தையும் நினைச்சிட்டு இருக்கான். ரிட்டையர் ஆன பிறகு ஆபீஸ நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அப்படி இல்லையா? அது அப்படி இருக்கக்கூடாதான். என்ன இங்க இருக்கிறவளுக்கும் மனசு ஒன்றி இந்த காரியத்தை பண்ணி கீழே காண்பிக்கிறார். வய பரிணதௌ ராஜன்னு கிருத கிருத்தியோ கிருஹாசிரமி. வயசு பரிணத்தி ஆன பிறகு நன்னா ஒரு பக்குவம், வயசினாலே ஏற்பட்ட பக்குவம், மனக்கிருத்தமானதான பக்குவம், புத்தி கிருத்தமான பக்குவம்லாம் வந்த பிறகு கிருத கிருத்தியோ கிருஹாசிரமி. கிருத கிருத்தியன் பண்ண வேண்டியதையெல்லாம் லௌகிக்கமா பண்ண வேண்டியதையெல்லாம் பண்ணியாச்சு. இனிமே தனக்காக பண்ணிக்கொள்ளும். வாஸ்தவத்துல அவன் கிருதகிருத்தியன் கிடையாது. கிருதகிருத்தியன்னா யாருன்னா பிரபத்தி பண்ணவாதான் கிருதகிருத்தியாள். அதனால இப்போ லௌகிக விஷயங்களிலே கிருதகிருத்தியனாய், அதாவது கிருதகிருத்தியன்னா கிருதம் கிருத்தியம் ஏனசகா, செய்ய வேண்டியதுகளை கிருத்தன் செய்தவன் அப்படின்னு. கிருஹாசிரமி, குழந்தைகள் இருக்கு, இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தாயிடுது. அல்லது ராஜ்யம் இருக்கு, ராஜ்யத்துல தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணாதிகளை எல்லாம் பண்ணி அவனையும் ஒரு ஆளா ஆக்கி அவனை ராஜாவா ஆக்குற அளவுக்கு அவனுக்கும் வளர்ந்துட்டான். இப்படி எந்த ஆசிரமத்துல எந்த வர்ணத்துல இருந்தவனா இருந்தாலும் வாஸ்தவத்துல புத்திரேஷு பாரியாம் நிக்ஷிப்பிய தன்னுடையதான பாரியாவன் விட்டுவிடக்கூடாது. அதனால புத்திரனிடத்திலே பாரியாவை ஒப்படைத்து விட்டு பாரியாவை அவன் விட்டு போலாம். அல்லது அந்த 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 பக்குவம் பாரியாவுக்கு வந்திருந்ததுன்னா அவ அங்கேயும் போய் பர்திரு சுஷ்ரூஷை பண்ணணுங்கிறத எண்ணம் கொண்டவள முக்கால் பேர் அப்படித்தான் இருப்பா அந்த நாள்ல. அதனால புத்திரேஷு பாரியாம் நிக்ஷிப்பிய வனம் கச்சேத் சஹைவவா. புத்திரனிடத்திலே கொடுத்துட்டோ பாரியாவை, அல்லது அந்த பாரியாவோடைய கூடவோ, புத்திரனோட கூடங்கிறது இல்ல, புத்திரனை எடுத்துக்க மாட்டா. அதனால அப்படி உக்காந்துட்டு இருப்பாளாம் காட்டுல. பர்ணமூல பல ஆகாராஹா, காட்டுல கிடைக்கக்கூடிய இலையோ கிழங்கோ அல்லது பழங்களோ இவைகளை ஆகாரமாக கொண்டவனாய். கேசஸ்மஸ்ரு ஜட்டாதராஹா, நம்ம பெரியவா எப்பப்பெல்லாம் க்ஷவரம் விதிச்சிருக்காளோ 2 காரியத்தினால விதிச்சிருப்பா. என்ன அப்படின்னா தீட்டு போகணும் அப்படின்னாக்கா அது முடிக்கிருத்தமான, அதாவது முடின்னா கேசம் மயிரில இருந்து கூட ஒட்டிக்க கூடியதுங்கிற காரணத்தினால அந்த சமயத்துல தீட்டுக்காரத்துக்காக. அதனாலதான் இந்த இது சம்பந்தப்பட்டதெல்லாம் நினைச்சு விடுறது. பூணலை மாத்திக்கொள்ளக்கூடியதான சக்தி இருக்கிற காரணத்தினால பூணல் மாத்திக்கிறது. கேசத்தை இது கேச ஸ்மஷ்ரூன்னா தாடி மீசை இதெல்லாம், அவைகளை எல்லாம் ஸ்மஷ்ரூன்னா மீசைன்னு அர்த்தம். அவைகளை எல்லாம் இது பண்ணிடுவா தீட்டு காலத்துல. அல்லது ஒரு மங்களகரமான காலம், அப்போ அவனுடைய அழகு தெரியணும் அப்படிங்கிறதா இருந்ததுன்னா அப்போ அவன் வேஷங்களை எல்லாம் எடுத்துட்டான்னா கொஞ்சம் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இளமை தெரியும், அழகு தெரியும். அப்படிங்கிற காரணத்தினால க்ஷவரம் பண்ணிட்டா எல்லாருமே கொஞ்சம் இளமையா இருக்கா மாதிரி இருக்கா பாருங்க. அதனால இந்த 2 காரணத்துக்காகவும், தீட்டுக்காகவோ அல்லது நல்ல விஷயங்கள்ல அவனுடைய இளமையை காண்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ அதை பண்றான். ஆனால் இப்போ இது 2மே வேண்டியதில்லை. இவனுக்கு இளமையையோ அல்லது அது கிருத்தமானதான பாதையையோ இவன் அனுபவிச்சாச்சுங்கிறதுனாலதான் இங்க வந்திருக்கான். இவனுக்கு பரிணத்தி ஆயிடுச்சு, புத்தி நன்னா பக்குவம் ஆயிடுச்சு. அதனால அவன் கேஷ ஸ்மஷ்ரு ஜட்டா தரஹ, அவனுக்கு தாடி மீச வளர்ந்து நன்னா பெருசா கேசங்கள்லாம் தலையில வளர்ந்து அவன் ஜட்டைய கூட தரிச்சுட்டு இருப்பானாம். பூமிஷாயி, இவ்வளவு நாள்ல பெரிய படுக்கையில படுத்துட்டு இருப்பான் அரண்மனையில ராஜாவா இருந்தான்னா. இப்ப வெறும் பூமிஷாயி பூஷாயி அப்படிங்கிறது பெயர், ஸ்தலஷாயின்னு பெயர். அதனாலதான் பெருமாளுக்கு ஸ்தலசயன பெருமாள். அவர் தரையிலேயே படுத்துட்டு இருக்கிறவர், பாம்பு படுக்கையில இல்லாம தரையிலேயே படுத்துட்டு இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. பூமிஷாயி பவேத் தத்ர முனி சர்வார்த்த நிஸ்பிருஹா, எல்லா விஷயத்திலிருந்தும் நிஸ்பிருகனா இருக்கணும், ஆசையற்றவனா இருக்கணும். அப்படி சர்வார்த்த நிஸ்பிருஹா, எல்லா விஷயங்களிலேயும் எல்லா விதமான விஷயங்களிலேயும் நிஸ்பிருகனாய். சர்மகாஷ குஷை குர்யாத் பரிதானோத்தரியகே, ஆனால் அவன் மனைவி அவனுக்கு இருக்கா, அதனால அவனுக்கு உத்தரியம் 2வது வஸ்திரம் அவசியமா இருக்கணும். உத்தரியம் இல்லாம எந்த காரியமும் பண்ணக்கூடாது, அது அந்த காரியம் பலிக்காது. அதனால உத்தரியம் இல்லாம எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது, உத்தரியம் வச்சுக்கணும். நம்ம பெரியவாள்லாம் ஏதோ அவளுக்கு
காலகிருத்தமானதான தோஷத்தினால அவ வேலைக்கு போக வேண்டியதா இருந்தது அப்படின்னா அவ என்ன பண்ணிட்டு இருப்பா, வேஷ்டி கட்டிட்டு சட்டையை கூட போட்டுட்டு இருப்பா, மேல ஒரு அங்கவஸ்திரம் உத்தரிய ஸ்தானத்துக்கு அதை வச்சுட்டு இருப்பா. இல்லையானா உள்ளுக்குள்ளேயே உத்தரியத்தையும் வேஷ்டியிலேயே எப்பொழுதும் நம்ம கோவில் எல்லாம் கட்டிக்கிற மாதிரி இடுப்புல கட்டிண்டு அதுக்கு மேல சட்டையை போட்டுட்டு இருப்பா, அங்கவஸ்திரம் போட்டுக்காதுவா. அப்ப அந்த இடத்துல வயத்துக்கிட்ட பார்த்தா முண்டா இருக்கும், ஏன்னா அவளுடைய உத்தரியம் இருக்கும். இல்லையா ஒரு குட்டி வஸ்திரத்தையாவது நாம உத்தரியமா கொண்டிருக்க வேண்டும் அவசியமா. ரெண்டாவது வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது விவஸ்தன். இது நிறைய காளிதாசாதிகள் சாஸ்திரங்கள் எல்லா இடத்துலயும் காண்பிச்சிருக்கா. காளிதாசனுடைய ரகுவம்சத்திலேயும் இத ததானோ மங்களக்ஷௌமே வசானஸ்ய சவல்கலே மங்களக்ஷௌமே வல்கலே அப்படின்னு காட்டுக்கு போறதே கூட பெருமாள் 2 மர உரிய தரிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு காண்பிக்கிறார். அந்த காரணத்தினால 2வது வஸ்திரம் இல்லாமல், அதாவது த்விதீயாவ கொண்டவன், மனைவியை கொண்டவன், த்விதீய வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எந்த காரியத்தை கீழே வச்சுன்னு நின்று பண்ணக்கூடாது, கையிலயாவது வச்சுட்டு இருக்கணும். அது அப்படிங்கிறது இதோ இங்கதான் பக்கத்துலதான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்ல, கையில அவன் வச்சுட்டு இருக்கணும். அதனால எப்பொழுதுமே அது இருக்கணும். அதனால இவர் இன்னும் இந்த ஆசிரமத்துல மனைவியோடையும் இருக்கலாம், மனைவி ஆத்துலையும் விட்டு வந்திருக்கலாங்கிற காரணத்தினால இவருக்கு 2வது வஸ்திரம் உண்டா. சர்ம காஷ குஷை குறியாத்து, வெளுப்பானதான காஷங்கள் குஷங்கள் இவைகளாலேயோ, குஷம்னா புல்களால, காஷம் அப்படிங்கிறது ஒரு வகையானதான பஞ்சு அந்த மாதிரி, சர்ம அப்படிங்கிறது தோல். அப்போ மாந்தோல் முதலியவற்றினாலேயோ, பருத்தி முதலியவற்றினாலேயோ, தர்ப்பம் முதலியவற்றினாலேயோ இவன் பரிதானம்னா வஸ்திரம், குறியாத் பரிதானோத்தரியக்கே, வெறும் வஸ்திரம் கீழே கட்டிக்கிறது மாத்திரம் இல்ல, உத்தரியகம் உத்தரியத்தையும் கொண்டிருக்கணும். வஸ்திரம் உத்தரியம் 2த்தையும் இவைகளாலே கொண்டு, தத்வத் த்ரிஷவணம் ஸ்நானம் 3 சவனங்கள்லேயும், பிராத்த சவனம், ஆத்தியந்தின சவனம், சாயம் சவனம் அப்படின்னு 3 வேளையில யாகம் பண்ணக்கூடியது. சவனம்னா ஹோமம் யாகம். அந்த வேளையில அந்த சோம யாகத்துல அது பண்ணறது. அந்த 3 வேளைகளிலேயும் ஸ்நானம் பண்ணிட்டு சஸ்தமஸ்ய நரேஸ்வர அந்த மாதிரி பண்ணறது ரொம்ப உச்சிதம் அப்படின்னு அந்த சகரனுக்கு சொல்லிட்டு இருக்கார் ஔர்வ மகர்ஷி. சஸ்தம்னா கொண்டாடத்தக்கது, அது கிட்டத்தட்ட அது 3 வேளையும் தீர்த்தம் ஆடுறதுங்கிறது டிசைரபிள் அப்படிங்கிறது. நம்ம பெரியவாள்லாம் அந்த யஜ்வா சுவாமி எல்லாம் கட்டி ஸ்நானம் பண்றது அப்படின்னு, இடுப்பு வரைக்கும் ஸ்நானம் பண்றது, சாயங்கால வேளையில சந்தியாவந்தனத்துக்கு முன்னாடி கட்டி ஸ்நானம் பண்றது அப்படின்னு வச்சுட்டு பழைய தீர்த்தம் அந்த சொம்பு தீர்த்தத்தை எடுத்துட்டு வேற தீர்த்தத்துல எடுத்துட்டு சந்தியாவந்தனம் பண்றது. அப்ப திருமணம் எடுக்க வேண்டியது இல்லை, வேற வஸ்திரம் மாத்திரம் தரிச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்படி கட்டி ஸ்நானம் பண்றதுங்கிறதெல்லாம் இருந்திருக்கு. தத்வத் ரிஷவணம் ஸ்நானம் சஸ்தமஸ்ய நரேஸ்வர தேவதாபியர்ச்சனம் ஹோம சர்வாபியாகத பூஜனம். தேவதாபியர்ச்சனம், தேவதைகளை பூஜை பண்ணிட்டு இருக்கிறது. ஹோமஹா, அவளுக்குரியதான முறையில ஹோமங்களை பண்ணிண்டு, அபியாகத பூஜனம் சர்வாபியாகத பூஜனம், யாரையும் நாம கூப்பிடுவோம், நாங்க ஒரு பர்ணசாலை அமைச்சுட்டு இருக்கேன் அங்க வாங்கோ அப்படிங்கறதெல்லாம் இல்லாம, இது பெரிய ராமன் மாதிரி வசதியான பாளா இருந்தா அவனை கூப்பிடலாம், கூப்பிடாமையே அவ வருவா. ராமனே சொல்றான், நீங்க எல்லாம் கூப்பிடாமையே நான் வரணும், இப்படி நீங்க கூப்பிடுற மாதிரி வச்சுட்டேனேன்னு ராமன் ரொம்பவும் வருத்தப்படுறான் அந்த அரண்ய காண்டத்துக்குள்ள நுழையத்தேயே. அதனால சர்வாபியாகத பூஜனம், யாரெல்லாம் அபியாகத்தாளோ அவ எல்லாரையும் பூஜிக்கணும், அதிதி சத்காரம் பண்றது. இருக்கிறத வச்சுட்டு என்கிட்ட இந்த கிழங்கு இருக்கு சுவாமி, இதை கொடுங்க அப்படின்னு அவர் சாப்பிடுறார், என்னமோ பண்றார், அதுதான். அப்போ இந்த இடத்துல வியாக்கியானம் காண்பிச்சிருக்கார், அபியாகத பூஜனம் வந்தவா எல்லாருக்கும் அப்படிங்கிறது. பின்ன என்னன்னா, அதிதியா வந்தவாளுக்கா பிக்ஷா பலி பிரதானம் சஸ்தமஸ்ய நரேஸ்வர, வந்தவாளுக்கு பிக்ஷா பலி, இவன் பிக்ஷையை எடுத்ததை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது என்னதுன்னாக்க அதிதிகளா வந்தவாள், அதிதிங்கிறதுக்கு 2 அர்த்தம் காண்பிக்கிறார். ஏகதினம் அப்பி இத்தியாதி, ஏகதனம் அது ஏகதினம் அப்பி, ஒரே ஒரு தினம்தான் அவன் இருப்பான், அவன் அதிதிஹி, 2வது நாள் இருக்காதவன் அப்படிங்கிறது. அல்லது தர்மாத்தியர்த்தி ஒரு குறிப்பிட்ட திதியில நாம சொல்றோம் பாருங்க, இன்னைக்கு எங்காத்துல ஸ்ராத்தம் சதுர்த்தி அல்லது பஞ்சமி, இன்னும் எங்காத்துல இந்த மாதிரியானதுன்னு சொல்லின்னு ஒருத்தரை கூப்பிடுறோம், அந்த அன்னைக்கு திதியா இருக்கிறதுனால கூப்பிடுறோம். அந்த மாதிரி இல்லாம எந்த விதமான திதியும் இல்லாமல் அல்லது
எந்த விதமான திதிங்கிறதான நிர்ணயமும் இல்லாமல் அவனா வரான் பாருங்க, அவன் அதிதி. அல்லது அப்படி கூப்பிடாமல் இந்த திதியில இருக்கு வாருங்கோள்னு ஸ்ராத்தத்துக்காக கூப்பிடுறது. அதனால வெளியில இதெல்லாம் அம்மாவோட திதி அப்பாவோட திதின்னு சொல்றான்னா அது சம்ஸ்கிருதம் திதி. இன்னைக்கு இந்த திதி, அதுல எங்க அப்பாவுக்கு ஸ்ராத்தம், அதுல தேவரீர் அவசியமா அனுகிரகிக்கணும். அது ஏதோ ஒரு விஸ்வ தேவஸ்தானமோ விஷ்ணு ஸ்தானமோ அல்லது பித்ருஸ்தானமோ இருந்து நம்ம பெரியவாள்லாம் எப்படி பிரார்த்திப்பா, அவள் இருந்து ஸ்ராத்தத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்ல மாட்டா. அங்க அதுக்கப்புறமா நம்மளுல ரொம்பவும் முக்கியமானது ஸ்ரீபா தீர்த்த சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறது. அப்படி இருந்து அந்த ஸ்தானத்துல இருந்து ஸ்ரீபா தீர்த்தம் சேர்த்து கொடுத்து ஸ்ராத்தத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிற வழக்கம் ரொம்பவும் முக்கியமானது ஸ்ரீபாத தீர்த்தம் ஸ்ராத்தத்துல. அதனால அவளுக்கு அதிதிகள்னு பெயர். ரெண்டாவது திதி இல்லாதவாள் அல்லது ரெண்டாவது நாள் இல்லாதவன் அல்லது இந்த திதிங்கிறதான நிர்ணயம் இல்லாமல் அவனா வரக்கூடியவன். அபியாகத்தன்னா யாரு அப்படின்னா தர்மாத்யர்த்தி நூத்தனஹா அதிதி அஜ்ஞாத பூர்வஹா. இன்னாருன்னு நம்மளுக்கு தெரியாம திடீர்னு ஒருத்த வரான் பாருங்க சொல்லிக்காம, அவன் தான் அதிதியானவன். அப்படி அவளினுடைய பூஜையை பண்ணணுமா. பிக்ஷா பலி பிரதானம் சஸ்தமஸ்ய நரேஸ்வரா. யாராவது ஆத்துக்கு வந்திருக்கிறவாள் அப்படின்னா அவளுக்கு நிச்சயமாக அபியாகல்போ ஸ்ராத்தத்திலேயே கூட நாம 3 பேரை பிரார்த்திச்சிருக்கோம். அந்த 3 சுவாமியும் எழுட்டா. ஒருத்தர் சாதாரணமா என்ன பண்ணுவான்னா, அந்த பேரன் இருந்தா, அதாவது பொன் வயிற்று பேரன், பிள்ளை வயிற்று பேரன் இருக்க முடியாது, ஸ்ராத்தத்துல பண்ண முடியாது, இருக்க முடியாது. பிள்ளை வயிற்று பேரன் அவன் என்னவா இருப்பான், ஒரு சுவாமியினுடைய ஸ்ராத்தம், அவர் ஏதோ ஒரு கோத்திரம், அவர் ஸ்ரீவத்ச கோத்திரம் அப்படின்னா அவர் பொண்ணு இதர கோத்திரத்துல தானே கொடுத்திருப்பார். அப்ப அவன் ஸ்ரீவத்ச பின்னனா இருப்பான். அந்த பையனை இங்க கூப்பிடுறது, அதாவது ஸ்ராத்தத்துல பொண்ணு வயிற்று பேரன், அதாவது தன்னுடையதான தௌஹித்ராதிகளினுடையதானது ரொம்பவும் சஸ்தமா ரொம்பவும் கொண்டாடத்தக்கதான். தன்னுடையதான மாதாமகனுடைய ஸ்ராத்தத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வசதியா. இன்னும் சொல்ல போனா மாதாமக ஸ்ராத்த தினத்தன்னைக்கு இவன் வேற எங்கேயும் போய் ஸ்ராத்தத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரமே இருக்கு. அதுல நிறைய இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சாஸ்திரத்துல. இப்போ அவளை நியமிக்கிறது இது இதுல இப்போ 3 பேரை சொல்லிட்டோம். அந்த பையனோ அல்லது யாருக்கு அப்பா அம்மா இருக்காளோ, விசேஷத்துக்காக அப்பா இருக்காளோ, அவளை ஜீவத் பித்திருக்கன, அவனுக்கு ஜீவத் பித்திருக்கன் அப்படின்னு பேர். அந்த ஜீவத் பித்திருக்கனா இருக்கிறவனை நம்ம பித்ருஸ்ராத்தத்துல வைக்கிறது. 3 பேரை கூப்பிட்டுருக்கோம். அதுல ஒருத்தருக்கு அப்பா இருக்கார் அப்படின்னா சொல்லாம அவரைதான் பித்ரு அப்படின்னு தெரிஞ்சுடலாம். தெரிஞ்சுடலாம் வைக்கிறது உச்சிதம். யார வேணாலும் வைக்கலாம், அவளை வைக்கிறது உச்சிதம். அடுத்தது ஒருத்தர் விஷ்ணு, ஒருத்தர் விஸ்வதேவர் அப்படின்னு. முதல்ல விஸ்வதேவரை வரிப்போம், அதுக்கப்புறமா விஷ்ணு இவர பித்திருக்களை வரிப்போம், அதுக்கப்புறமா 3வது ஸ்ராத்த சம்ரக்ஷக மகாவிஷ்ணுவ அவ்வாறு வரிக்கிறோம். 3 பேர் ஆயிடுது. ஆனா இப்ப ஸ்ராத்தம் நடக்கிற அந்த வேளையில ஒருத்தர் வந்திருக்கார் இல்ல, அதுக்கு ஸ்ராத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோட சுவாமிகள் எழுதின வேளையில ஒருத்தர், அதுல ஸ்ராத்தம்னு தெரியாது, ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னா என்ன பண்ணுவார்னார், ஒண்ணும் பண்ண வேண்டாமா, அவருக்கு அபியாகத விஷ்ணு அப்படின்னு வந்தவாள அபியாகத விஷ்ணு, அதாவது எதிர்பார்க்காம திடீர்னு வந்திருக்கக்கூடியதான விஷ்ணு அப்படின்னு சொல்லி அவளை சேர்த்துக்கலாம் ஸ்ராத்தத்துல அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி பண்றது இல்ல. யாராத்துலயும் ஸ்ராத்தம்னா இவ போயிட மாட்டா. அந்த நாள்ல எல்லாம் அப்படிலாம் வாய்ப்புகள்லாம் இருந்தது. இந்த நாள்ல எல்லாருக்கும் தெரியறது, அங்க போகிறது இல்லை அப்படிங்கறதெல்லாம். அப்படி அவனுக்கு அபியாகத்தன் அப்படின்னா இன்னதுன்னு தெரியாம திடீரென்று ஒரு நாள் வருவார். அதிதியில அந்த திதியை தெரிஞ்சு கூப்பிடப்பட்டு வரக்கூடியவன். அல்லது 2வது திதி, அவனுக்கு 2வது திதி ந வித்யதே யஸ்ய, திதி ஒண்ணுதான் இருக்கு அவனுக்கு. எதிரனா என்னைக்கு வந்தானோ, இன்னி நம்மத்துல வந்தானா அடுத்தது இன்னொரு தரத்துல போவான், அது அவனுக்கு அதிதின்னு பெயர். அப்படி யார் வந்தாலும் அவனுக்கு பிக்ஷா பலி பிரதானம் சஸ்தம், இவன் போய் பிக்ஷை எடுத்துட்டு வந்து சாப்பிடணுமே, அதுல ஒரு பகுதியை அவனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அவசியம். பிக்ஷா பலி பிரதானம் சஸ்தமஸ்ய நரேஸ்வரா வன்ய ஸ்நேகேன காத்ராணாம் அபியங்கஸ்டாஸ்ய சஸ்யதே. இந்த வானப்பிரஸ்தத்துல இருக்கக்கூடியவர் அங்க என்னென்ன காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னா,
காட்டுல கிடைக்கக்கூடியதானதை மாத்திரம் சாப்பிடலாமா? வன்னியேன வர்த்தயன்னு காளிதாசன். காட்டுல ராமன் வன்னியேன அப்படின்னா காட்டிலே விளைக்கக்கூடியவைகளை மாத்திரமே வைத்துக் கொண்டு, அவர் இங்கிருந்து போர்ச்சேயே 14 வருஷம் போகணும், அதனால ஒவ்வொரு மாசமும் எனக்கு இந்த மளிகை சாமான் எல்லாம் அனுப்பிடுங்கன்னு சொல்லல. இன்னும் என்னென்ன காட்டுல என்ன கிடைக்கிறதோ, அதனாலதான் யத்விருத்தேக்ஷ்வாகுபிர்திருதம் புத்திர சங்கிராந்த லக்ஷ்மி கைர் யத்விருத்தேக்ஷ்வாகுபிர்திருதம் திருதம் பால்யே ததார்யேண புண்ணியம் ஆரண்யகம்பிரதம் அப்படின்னு பவபூதியும் சச்சார சானுஜாந்தோ விருத்தேக்ஷ்வாகுவ்ரதம் யுவா அப்படின்னு காளிதாசனும் ஒரு இளம் வயசுல காட்டுல வயசானதான வானப்பிரஸ்தாசிரமிகள் பண்ணக்கூடிய காரியத்தை அல்லது சூரிய வம்சத்தவர்கள் எல்லாம் வயசான பிறகு பண்ணக்கூடிய விஷயத்த பெருமாள் சின்ன வயசுலேயே பண்ணார் அப்படின்னு காண்பிச்சிருக்கார். அதனால அபியாகத்தால அவசியமா பூஜிக்கணும். தேவ பிக்ஷா பலிப்பிரதானம் சஸ்தமஸ்ய நரேஸ்வரா வன்யஸ்நேகேன காத்ராணாம் அபியங்கஸ்யாஸ்ய சஸ்யதே. காட்டுல கிடைக்கக்கூடியதான வஸ்துக்கள், அதுல இங்குதி அப்படின்னு ஒரு 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 மரம் இருக்கு. அந்த இங்குதி கொட்டை இருக்கு பாருங்க, அந்த இங்குதி கொட்டையில அப்படி ஒரு தட்டு தட்டினா அதுல கொஞ்சம் நிறைய ஸ்நேகம் இருக்குமா. ஸ்நேகம்னா எண்ணெய். இப்ப நம்ம தேங்காய் எல்லாம் பார்த்தாக்க அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கு பாருங்க, அது இந்த கிரீசி ஆயிலி தன்மை அப்படிங்கிறது. அந்த எண்ணெய்த்தன்மை எண்ணெய் பசை இருக்கு பாருங்க, அது எண்ணெயா ஆகிறது, அதுதான் தேங்காய் எண்ணெய்ன்றான். இப்போ அந்த அதுக்கு ஸ்நேகம்னு பெயர். அது இருந்ததுன்னா நல்லா ஒட்டிக்கும். ஒரு ஒரு அழுக்கு அதுல பட்டிருந்ததுன்னா அதுல எல்லாம் அந்த கொஞ்சம் ஆயிலியா இருக்கக்கூடியதுல அந்த அழுக்கு நல்லா ஒட்டிக்கிறது. அதனால நாம நட்பு அப்படின்னு சொன்னாலே அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்கணுங்கிறதுனாலதான் அதுக்கு ஸ்நேகம்னு பெயர். ஸ்நேகம்னா அந்த ஒரு ஒட்டிக்க வைக்கக்கூடிய ஸ்டிக் பண்ணக்கூடியதான ஒரு தன்மை. அது எண்ணெயில இருக்கு, நெய்யில எல்லாம் இருக்கு. அதனாலதான் நம்ம மாவை பிசியறச்சே நெய்யிலேயோ எண்ணெயிலேயோ பிசிடும் அப்படிங்கிறது. அதனால இவருக்கு அந்த இங்குதி பழங்கள் எல்லாம் கொண்டு தலையில கொட்டைய வச்சுட்டு தடவிக்கலாமா, அப்பதான் ஜட, அது சுலபமா ஜட பிடிக்கக்கூடியது. ஒரு 4 நாள் தலை வராம விட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கு? அது ரொம்ப நாளைக்கு அப்படியே விட்டு இருந்தா, சில சமயம் என்ன பண்றான், முதல் காரியமா அந்த இங்குதி மரத்துக்கு போய் அதனுடைய கொட்டைகளை எடுத்து வெறும் அப்படி ஒரு 50-60 கொட்டையை எடுத்து ஒரு தட்டு தட்டினா ஈஸியா உடையக்கூடியது. அதை ஒரு தட்டு தட்டினா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இங்குதி கொட்டைகள், அந்த கொட்டைகள் எல்லாம் நல்லா உடைச்சி அரைச்சாக்க எண்ணெய் வருது. அதுதான் இங்குதி தைலம். அந்த இங்குதி தைலம்ங்கிறதுதான் ஜடைய பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப சுலபமானது. அது அவ்வளவு சீக்கிரத்துல ஜட வந்துடுமா. அந்த மாதிரியானதான இங்குதி வன்னிய ஸ்நேகேன காட்டுல கிடைக்கக்கூடிய ஸ்நேகம். இப்ப சொன்னது எண்ணெய்களால் காத்ராணாம் அபியங்கஸ்யாஸ்ய சஸ்யதே. இவர் இந்த 3வது ஆசிரமத்துல இருக்கக்கூடியவர் உடல்கள்ல அபியங்கம்னா எண்ணெய் தேய்ச்சிக்கிறது வேணும்னா அவர் நினைச்சாரானால் இந்த காட்டுல கிடைக்கக்கூடிய வஸ்துக்களை கொண்டு தன்னுடையதான எண்ணெயை உற்பத்தி பண்ணி உடம்புல தேய்ச்சிக்கலாம் மினிமினிப்புக்காக. தபஸ்சதஸ்ய ராஜேந்திர சீதோஷ்ணாதி சகிஷ்ணுதா. சீதம் உஷ்ணம் ஆகியவற்றையும் தபசு முதலியவற்றையும் பண்ணி கொண்டிருக்கணும். சீதம் முதலியவற்றை எப்பொழுதுமே பொறுத்து கொள்ள வேண்டும். அதிகமானதான குளிரா இருக்கு, அதிகமானதான பனியா இருக்கு, அதிகமானதான வெயிலா இருக்குன்னா சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படிங்க. அப்போ தபஸ்சாஸ்ய ராஜேந்திர சீதோஷ்ணாதி சகிஷ்ணுதா. இதெல்லாம் சீதோஷ்ணம் முதலியவைகளை பொறுத்து கொள்ளுகை அப்படிங்கறதெல்லாம், அதெல்லாம் சீதோஷ்ணங்களாலே பாதிக்கப்படாமை அப்படிங்கிறது. சகிஷ்ணுதா இதெல்லாம் இருக்கணும். ஆனா யார் ஒருத்தன் யஸ்வேதாம் நியதச்சர்யாம் வானப்பிரஸ்தரேன் முனிஹி சதாஹத்யக்னிவத்ரோமா ரோஷாத் ஜயன் லோகாம்ஸ்ச சாஸ்வதான்.
யார் ஒருத்தன் இந்த மாதிரியான சரியாங்கிறது சரியாபாதம் ஆகம சாஸ்திரத்துல எல்லாம் பாத்தீங்களான்னா ஒவ்வொரு பாதம் 4 பாதத்துல ஒரு பாதம் சரியாபாதம் அப்படிங்கிறது, ஒரு பாதம் யோக பாதம் அப்படிங்கிறது, தத்திரங்கள்லாம் ஒரு பக்கம். அதனால யார் ஒருத்தர் இந்த மாதிரியான வழக்கங்களை எல்லாம் நல்லபடியாக கடைபிடிக்கிறாரோ அவனுக்கு சதாஹத்யக்னிவத் தோஷான், அவன் அக்னிய மாதிரி எல்லா தோஷங்களையும் எரித்துக் கொள்கின்றான். சதாஹத்யக்னிவத் தோஷான் ஜெயன் லோகாம்ஸ்ட சாஸ்வதான், அவன் சாஸ்வதமான லோகங்களையும் அடைகின்றான். எந்த லோகங்கள் சாஸ்வதம்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த லோகங்களையும் வந்தடைகின்றான் அப்படிங்கிற. யாரு? அந்த வானப்பிரஸ்தாசிரமத்துல இருந்து இருக்கக்கூடியவன். சதாஹத்ய அக்னிவத் தோஷான், அக்னி எப்படியான தோஷங்களை எல்லாம் சமிப்பிக்கிறதோ போக்கடிக்கிறதோ அந்த மாதிரி இவன் வானப்பிரஸ்தாசிரமன் எல்லா தோஷங்களையும் அவசியமாக போக்கிக் கொள்ளுகின்றான். சதாஹத்ய அக்னிவத் தோஷான் ஜெயேன் லோகாம்ஸ்ட சாஸ்வதான். சதுர்த்தாசிரமோபி சதுர்த்தாசிரமோ பிக்ஷோ புரோச்யதேயோ மனிஷிபிஹ தஸ்ய ஸ்வரூபம் கததோ மம ஸ்ரோதும் நிருபார்ஹசி. 4வது ஆசிரமமாகிறதான பிக்ஷுவினுடைய ஆசிரமம், யதி ஆசிரமம், சந்நியாசாசிரமம். சந்நியாசாசிரமம் மகா 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 சிரமகரமானது. இந்த ஆசிரமம் வரைக்கும் ஏதோ தன்னுடையதான இதை ஒரு தலிகையாவது பண்ணி சாப்பிடலாமோ என்னவோ. ஆனா சதுர்த்தாசிரமத்துல அக்னிகிட்டே போகக்கூடாது அப்படிங்கிறது, யாகங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதனால அவளுக்கு பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு வேதத்தை சொல்றது அது ஒரு யாகமா சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவளுக்கு அந்த பிரம்ம யஜ்ஞ கர்மாவே கிடையாது. ஏண்டானார் அதுல யாகம் இருக்கே அப்படிங்கிறது, அதாவது சன்னியாசிகளுக்கு அப்படின்னு. அவ பண்றாளோ என்னவோ, பிரம்மயஜ்யமா பண்றாளோ என்னவோ தெரியல, ஏன்னா பிரம்மச்சாரிகள் பண்றோம். அந்த காரணத்தினால இப்படி 4வது ஆசிரமம் சதுர்த்தாசிரமோ பிக்ஷோ புரோச்யதே. 4வது ஆசிரமமானதான பிக்ஷுவினுடைய ஆசிரமம் சொல்லப்படுகின்றது. யோமனிஷிபிஹி, அப்படி பண்டிதர்கள் எல்லாம் என்ன காண்பிச்சிருக்காளோ தஸ்ய ஸ்வரூபம் கததோ மம ஸ்ரோதும் நிருபார்ஹசி, அதை நான் உனக்கு சொல்றேன், அதை நீ கேட்டுக்கொள் அப்படின்னர். புத்திர திரவிய கலத்ரேஷு தியக்த ஸ்நேகோ நராதிப சதுர்த்தமாஸ்ரமஸ்தானம் கச்சேன் நிர்தூதமத்சராஹ. யார் ஒருத்தன் சதுர்த்தமாசிரமஸ்தானம் 4வது ஆசிரமமானதான சந்நியாசாசிரமத்தை போய் அடைய வேண்டும். கச்சேத் யாரு? நிர்தூதமத்சராஹ, கொஞ்சம் கூட பொறாமை ஆச்சரியங்கள் எல்லாம் அற்றவனாய். புத்திர திரவிய கலத்ரேஷு, தன்னுடையதான திரவியம், தன்னுடைய புத்திரன், தன்னுடையதான மனைவி, இவ எல்லாரிடத்திலேயும் புத்திர திரவிய கலத்ரேஷு, புத்திரன் என்ன, திரவியங்கள் என்ன, கலத்திரங்கள் என்ன. தியக்த ஸ்நேகோ நராதிபா, கொஞ்சம் கூட பற்று அற்றவனாய் ஒரு ராஜாவானவன், ஒரு ராஜாவ மாதிரி அவனை புத்திர தியக்த ஸ்நேகோ நராதிபா. நல்லா அவன் ராஜாக்கள் இடத்துல எல்லாம் கூட ஒரு பற்று வைத்திருக்க மாட்டா. பல இடங்கள்ல பார்த்திருக்கோம், நாம சரித்திரங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கோம். ராஜா இவாளை வர சொன்னா அப்படின்னா நாங்கள்லாம் அங்க வரது இல்ல, அவரை வர சொல்லு அப்படின்னு சொன்னவாள்லாம் உண்டு. அதனால சதுர்த்தாசிரமோ பிக்ஷோ புரோச்யதே யோ மனிஷிபிஹி தஸ்ய ஸ்வரூபம் கததோ மம தீ ஸ்ரோதும் நிருபார்ஹசி. புத்திர திரவிய கலத்ரேஷு தியக்த க்லேஷோ நராதிபா ஸ்நேகோ நராதிபா. தன்னுடையதான வஸ்துக்கள், தன்னுடைய பிள்ளை, அந்த குழந்தை, அவளிடத்துல தியக்த ஸ்நேகா, அந்த பற்று அப்படிங்கறதையெல்லாம் விட்டவனாய். நராதிபா சதுர்த்தம் ஆசிரமஸ்தானம் 4வது ஆசிரமமானதான அந்த துரிய ஆசிரமம், துரியம்னா 4வது, அந்த 4வதான சந்நியாச ஆசிரம ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எதுலையும் சங்கமற்றவனா இருக்கவனும் 4வது ஆசிரமத்தை அடைய வேண்டும். த்ரைவர்கிகாம் ஸ்த்யஜேத் சர்வான்,
ஆரம்பானவனீபதே. திரைவர்கிகமான காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுவிடணும். திரைவர்கிகமானது என்னது அப்படின்னா தர்மார்த்த காமங்கள். தர்மார்த்த காமங்கள்னு சொன்னா எல்லா காரியத்திலையும் தர்மம் இருக்கிற காரணத்தினால விசேஷத்தா அர்த்த காமங்களை விட்டுடணும். திரைவர்கிகான் தியஜேத் சர்வான் தர்மார்த்த காம சாதன பூதான்னு வியாக்கியானம் பண்ணிருக்கு. அதாவது ஒரு காரியத்தை பண்ணா தர்மம் வருங்கிறதுக்காக பண்ணக்கூடாதான். இது காரியத்தை பண்ணா பணம் வருங்கிறதுக்காக பண்ணக்கூடாதான். தர்ம அர்த்த காமங்களை எல்லாம் தியஜேத் அப்படின்னா தர்மத்தை விட்டுடணும்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது இல்ல. நாம எல்லா காரியத்தையும் பண்ணணும், ஆனா பலாசக்தி இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது. சர்வான் ஆரம்பவா சர்வாரம்பான் அவனீபதே தியஜேத் சர்வான் ஆரம்பான் அவனீபதே. ஹே ராஜா, இத சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஒருவர் சகரனுக்கு சொல்லிட்டு இருக்கார். அதனால அரசே இந்த மாதிரி எல்லா ஆரம்பங்களையும் விட்டுவிட வேண்டும். அதாவது ஏதோ ஒரு பற்றோட ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோமே, அந்த பற்றுதான் இருக்கக்கூடாதுங்கிறது இல்ல. எந்த விதத்திலேயும் ஒரு செயலை தானே ஆரம்பிச்சு அதை பண்ணணுங்கிறதான எண்ணம் எல்லாம் இல்லாமல் இருக்கணும். மக்களோட கூட அதனாலதான் ஒதுங்கி இருந்தா, ஒதுங்கிதான் இருப்பா. இப்ப எல்லாத்தையும் ஊர் வளர்ந்து போயிடுத்து. அதனால எதையோ ஒரு மூலையில அந்த காலில் கட்டியிருக்க ஆசிரமத்தை, அது ஸ்ரீரங்கத்துல அந்த ஆண்டவன் ஆசிரமம் எங்கேயோ இருக்கு. மேலூர் ரோட்ல அது உள்ள போகணும், பெரிய ஆசிரமம்னு சொல்லுவோம். அது அவ எங்கேயோ கட்டியிருக்கா. ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வீடு வளர்ந்து போய் அது வரைக்கும் வெளுத்து வீடு நிறைய வீடுகள் இருக்கு. என்ன பிரச்சனைன்னா, இப்போ இவாளுக்கு எந்த விதமான பற்றும் இல்லாமல் வந்திருக்கா. இது நாள் வரைக்கும் அவளுக்கு ஏதோ புருஷன், அதாவது குழந்தை, புத்திரன், பாரியாங்கிறதுல எல்லாம் ஒரு ஸ்நேகம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவ எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கா. ஒரு ஸ்லோகம், ஒரு உதாரணம் சொல்லுவார் பாணினி. அதாவது பாணினியினுடைய கிரந்தத்துல உதாரணம் சொல்றா. அதாவது அநாதரே ஷஷ்டி அப்படின்னு ஒரு சூத்திரம். ஒரு விஷயத்த நாமும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது தான் அநாதரவு. ஆதரான மதிப்பு, மரியாதை. அப்படி இருந்தா மரியாதை இல்லாட்டா ஷஷ்டின்னு அர்த்தம் இல்ல. ஒரு விஷயத்துல நம்மளுக்கு பற்று இல்லாமை அப்படிங்கிறதுக்கு ஷஷ்டி அப்படின்னு 6வது பக்தி வரும். அப்ப என்ன சொல்றாருன்னா, ருததாம் புத்திரானாம், அவ பசங்க அழுதுண்டுக்கா புத்திரானாம். அப்போ இவர் பிராவ்ராஜித், இவர் பிரபராஜம் பண்ணார், அதாவது சன்னியாசியானார். அவ குழந்தைகள் அழைச்சு அதை போய் ஒண்ணும் கண்டுகொள்ளாமல், அது என்னைக்கா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. ஆக அவளுக்கு திரைவர்கிகமானதான சம்பந்தமே கூடாது அப்படின்னு சொன்னா அவசியமா தர்மம் வேண்டும், கர்மாக்கள் அவசியமா நம்மளுக்கு உண்டு. ஆனா கர்ம பலாசக்தி தான் கிடையாது. அதுக்கப்புறமா சர்வாரம்பான் மஹீபதே, எல்லா ஆரம்பம்னா செயல், ஆரம்பியதே ஆரம்பா, செய்யப்படுவது, துவக்கப்படுவது, இது எல்லா செயல்களையும் அவன் திரைவர்கிகான், அந்த காட்டுல இது அந்த சன்னியாசியா இருக்கக்கூடியவன், திரைவர்கிகான் தியஜேத் சர்வான் ஆரம்பான் அவனீபதே மித்ராரிஷு சமோ மைத்ரா சமஸ்தேஷ்வேவ ஜந்துஷு. எல்லா இடத்துலயும் மித்திரனும் அரியோ, அவனுக்கு யாரும் சத்ருன்றது கிடையாது. அதனால மித்திரனோ அரியோ, சத்ருவோ நண்பனோ, அவர்களிடத்திலே சமபுத்தியை கொண்டவனாய், சர்வ மைத்ரானா நட்பு பாராட்டுபவனாய், சமஸ்தேஷ்வேவ ஜந்துஷு, எல்லா ஜந்துக்களிடத்திலேயும் மைத்திரி பாவம் கொண்டு அவனுடையதான காலத்தை கழித்து கொண்டிருக்க வேண்டும். யாவத் சக்தி அவன் எல்லா விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கியவனாய். இது அந்த 4வது ஆசிரமக்காரன். ஜராயுஜாண்டஜாதீனாம் வாங்மனः காய கர்மபிஹி யுக்தः குர்வேதன துரோகம் சர்வாசங்காம்ச்ச வர்ஜயேத். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜராயுஜாண்டஜாதீனாம் வாங்மனः காய கர்மபிஹி, வாக் மனசு, கர்மம் செயல்கள், காயம் உடம்பு, இது எல்லா பிரகாரங்களினாலேயும் தர்ம அர்த்தகா அது ஜராயுஜாண்டஜாதீனாம், ஜராயுஜம் அண்டஜம் இந்த மாதிரி முட்டையிலேருந்து வரக்கூடியவைகளோ
சாணி முதலியதான வஸ்துக்கள் கொஞ்சம் பழகாயிடுச்சுன்னா அதுக்குள்ள எப்படியோ வந்துடுறது பாருங்க. அந்த மாதிரி ஜரா யுஜாண்டஜாதீனாம் வாங் மன கர்ம கர்ம வாங் மன காம காய கர்ம பிஹி வாக்கு மனசு காயம் முதலியதாலே ஏற்படக்கூடிய செயல்களால் யுக்தா குர்வீதன துரோகம், அதாவது ஒரு நாளும் இவைகளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, வருத்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். சர்வ சங்காம்ஷ்ட வர்ஜயே வாங் மன கர்ம வாங் மன கர்ம இல்ல வாங் மன காய கர்ம பீகி மீட்டராக சரியா இல்லையா? வாங் மன காய கர்ம பீகி, இந்த திருக்கரணங்களாலேயும் அதே மாதிரி வாக்கு மனசு உடம்பு இதனால செயல்பாடுகள் இது எல்லாவற்றினாலேயும் துரோகம் குர்வீத, யாருக்கும் துரோகத்தை நினைக்க கூடாது, யாருக்கும் கெடுதலை நினைக்க கூடாது. நீங்க பார்த்தீங்களான்னா நல்ல சன்னியாசியா இருக்கிறவாள்கிட்ட இந்த பட்சத்துக்காரனும் வருவான், எதிர்பட்சத்துக்காரனும் வருவான். அதனால அவர் எல்லார்கிட்டையும் சமதா புத்தியை கொண்டிருக்க வேண்டும். சர்வ சங்காம்ஷ்ட வர்ஜயேத், எல்லா பற்றுக்களையும் அறுத்து விட வேண்டும். இப்படி நிஷ்பக்ஷபாத்தியாய் கொஞ்சம் கூட ஆசையற்றவனாய், அந்த பையன் இளமையா இருக்கானே, நமக்கு பாருங்க இப்படி இதுக்கு வந்துட்டோமே, சன்னியாசத்துக்கு வந்துவிட்டோமே அப்படிங்கிறதான எண்ணம் எல்லாம் இதெல்லாம் இல்லாதவனாய் யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் ஏகராத்திர ஸ்திதி கிராமே, அப்படிப்பட்டவன் ஒரு கிராமத்துல ஒரு ராத்திரி தான் தங்கணும். நீங்க ஏதோ நடந்து போயிட்டே இருக்கோம், ஒரு கிராமம் வந்தது, அந்த கிராமத்துல நிக்கணும், திரும்பி இடத்துல காலத்தால கிளம்பிடணும். அப்ப அவளுக்கு எத்தனை சாயம் கிரகாக, எந்த இடத்துல சாயம் வந்துடுத்தோ அந்த இடமே இவனுக்கு கிரகாவா ஆயிடுது, அந்த இடத்தையே இவன் வீடாக கொள்ளுகின்றான் அப்படிங்கிறது. இப்போ அந்த சன்னியாசியானவன் ஏகராத்திர ஸ்திதிர் கிராமே, ஒரு ராத்திரி மாத்திரம் கிராமத்திலே தங்கலாம். கிராமமா இருந்ததுன்னா ஒரு ராத்திரி தங்கலாம். நகரமா இருந்ததுன்னா, அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கா பாருங்க, நகரமா இருந்ததுன்னா வாஸ்தவத்துல சீக்கிரமா நகருதுன்னு சொல்லணும். நகரத்துலதான் எல்லா விதமான ஆடம்பரம்ங்கிறதான பேர்லையும் அழிவு துவங்கிறது. ஆனா அங்க என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா, ஏகராத்திர ஸ்திதிர் கிராமே பஞ்சராத்திர ஸ்திதி புரே, ஒரு பட்டணத்துல 5 ராத்திரி தங்கலாம். ஏதோ ஒரு பெரிய மாநகரம் அப்படின்னார், அதுல 5 ராத்திரி தங்கலாமா. ஒரு ராஜாவினுடையதானதா இருந்ததுன்னா அவனுடையதான இதுவானது காரியமானது இதனால் எல்லாரையும் காப்பாற்றியாகணும். ஒரு சன்னியாசிக்கு தன்னைத்தானே காப்பாத்திருந்தா போறோம். அந்த காரணத்தினால எங்கேயோ ஒரு இடத்துல அவன் இருந்துட முடியும். அதாவது ஏதோ ஒரு ராத்திரி அவன் ஒரு யாத்திரை பயின்று இருக்கான், ஒரு இடம் வருது, அந்த இடத்துல அஸ்தமிச்சு போயிடுத்துனார், அவன் பாட்டுல அங்க தங்குவான். வாசல்ல திண்ணை இருக்கும், எல்லா ராத்து வாசல்ல திண்ணை இருக்கும், போய் திண்ணையில படுத்துக்க வேண்டியதுதான். வேற என்ன சன்னியாசனம் பண்ணிருப்பான், திண்ணையில போய் படுத்துக்க வேண்டியதுதான். அப்புறமா அடுத்த நாள் காத்தால அங்கிருந்து கிளம்பிடணும். ஒரு ராத்திரிக்கு மேல ஒரு இடத்துல தங்கிடக்கூடாது. ஏன்னா அப்படி தங்கிட்டா இது என்னுடைய திண்ணையாச்சே, இங்க யார் வந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி அவன் மனசுல வந்துடணும். அந்த சம்பந்தமே கூடாதே, எல்லா சம்பந்தத்தையும் விட்டுதானே இவன் வந்திருக்கான். அந்த காரணத்தினால ஒரு ராத்திரி தான் தங்கலாம். ஆனா ரொம்பவும் மழை கிழையெல்லாம் இருந்ததுன்னா பஞ்சராத்திர ஸ்திதி புரே, பட்டணமா இருந்ததுன்னா 5 ராத்திரி தங்கலாம். பட்டணே பாதம் ஆச்சாரம்னா அது என் தோப்பினார் எப்ப பார்த்தாலும் சாய்க்கிற வழக்கம். பட்டணத்துக்குள்ள போயாச்சுன்னா நம்மளுடைய ஆச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா சுஷ்கமாகத்தான் ஆகும். அதனால பட்டணே பாதம் ஆச்சாரம், அதுதான் இங்க சொல்றாரு. ஸ்ட்ரிக்டா ஒரு ராத்திரி தங்கலாம் இல்லையானா 5 ராத்திரிங்கிறது விகல்பமா கொடுக்கிறார். ஏகராத்திர ஸ்திதிர் கிராமே பஞ்சராத்திர ஸ்திதி புரே ததா நிஷ்டேத்யதா பிரீதிர் தோஷோ வா நாஸ்ய ஜாயதே. அந்த மாதிரியே இவன் இருக்க வேண்டும். எந்த மாதிரி இருந்தால் இந்த ததா திஷ்டேத்யதா பிரீதிர் துவேஷோ வா நாஸ்ய ஜாயதே, அவனுக்கு பிரீத்தியோ துவேஷமோ ஏற்படாத மாதிரி அந்த சன்னியாசி
ஒரு ராத்திரி மாத்திரம் தங்கலாம் அல்லது 5 நாட்கள் தங்கலாம் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா, அவனுக்கு அந்த இடங்கள்ல பிரீத்தியோ துவேஷமோ வரக்கூடாது. ஆஹா, இது நம்ம பிறந்து வளர்ந்ததான இடம் அப்படிங்கறதான எண்ணம் வரக்கூடாது. அப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த இருக்க வேண்டியது என்ன 3 அத சொல்லணும். அதாவது 3ங்கிறது இல்ல, ஏதோ ஒரு குணங்கள். அப்போ ஒரு ராத்திரி கூட தங்கக்கூடாது, மேக்சிமம் 5 ராத்திரி இருக்கலாம். பஞ்சராத்திர அவஸ்திதி புரே பட்டணமா இருந்தா ததா திஷ்டேத் யதா பிரீதிர் துவேஷோ வா நாஸ்ய ஜாயதே. இவன் அந்த மாதிரி நடந்துக்கணும். எந்த மாதிரி நடந்தால் இவனுக்கு தன்னை சார்ந்ததுங்கிறதான எண்ணமோ, தன்னுடையதுங்கிறதான எண்ணமோ, தனது பிராத்தா இங்க இருக்கான் அப்படிங்கிறதோ அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் எங்கேயுமே பற்று வராமல் அப்படின்னு அர்த்தம். ராமய பஞ்சராத்திர ஸ்திதி புரே ததா நிஷ்டே யதா பிரீதி தோஷம் வா ததா திஷ்டே யதா பிரீதிர் துவேஷோ வா நாஸ்ய ஜாயதே. அவன் அந்த மாதிரி ரங்கரமா இருந்ததுன்னா 5 ராத்திரி தங்கலாம். ஆனால் 5 ராத்திரியும் ஆன பிறகு இவாளுக்கு அந்த பழைய சக்தி எல்லாம் குறைஞ்சு போய்விடும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி அதாவது யாருக்கு குறைஞ்சு போய்விடும்? ஒரு ராத்திரிக்கு மேல ஒரு இடத்துல தங்கிட்டு இருந்தான்னா இவனுக்கு குறைஞ்சிடும். ஏன்னா இவனுக்கு தபஸ் குறைஞ்சிடும். ஏன் தபஸ் குறையிறது அப்படின்னா, இந்த இடம் நல்லா இருக்கு அப்படி இப்படி இருக்குன்னாக்க பகவத் சிந்தனா வத்திரிக்தமாக ஒண்ணு இருக்கிற காரணத்தின் இருந்ததுன்னு சொன்னா அதை எடுத்துக்க மாட்டான். அதனால தத்ர திஷ்டே யதா பிரீதிர் துவேஷோ வா நாஸ்ய ஜாயதே. இவனுக்கு அந்த விஷயத்துல பிரீத்தி மகிழ்ச்சியோ துவேஷமோ இல்லாத மாதிரி இருக்கணும். இவனுக்கு எல்லாருமே ஒன்னா இருக்கணும், எல்லாரையும் ஒன்றாக பார்க்கணும். தனக்கு வேண்டியவருடைய பிள்ளை வந்தாலும் அல்லது தனக்கு வேண்டாதவருடைய பிள்ளைன்னு ஒருத்தர் வந்தாலும் அல்லது இவனுக்கு துரோகம் பண்ணவர்னு ஒருத்தர் வந்தாலும் யாரா இருந்தாலும் இவனுக்கு அவளை துரோகம் இல்லாமல் பார்க்கறதுங்கிறதான புத்தியானது அவசியமாக வரணும். ததா பிரீதிர் ததா திஷ்டே யதா பிரீதிர் துவேஷோ வா நாஸ்ய ஜாயதே. பிராணயாத்ரா நிமித்தம் ச வியங்காரே புக்தவஜ்ஜனே காலே பிரசஸ்தா வர்ணானாம் பிக்ஷார்த்தம் பர்யட்டே கிருஹான். அதனால இப்படி சொல்லிட்டா. 4வது ஆசிரமம், 3 ஆசிரமம் பார்த்துட்டா இருக்குன்னா சாட்சாத்காரம் வந்துடுறது. அவன் 4வது அதாவது 3 ராத்திரி 4 ராத்திரிகள், அவ 5 ராத்திரின்னு சொன்ன. சாதாரணமா 3 இடத்துக்கு மேல இருக்க மாட்டா, அது ரொம்ப சிரமம். அதனால இவ யாரெல்லாம் அங்க இருக்காளோ அவளுக்கு பிரீத்தியோ துவேஷமோ வராத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணணும்னா, பிராணயாத்ரா நிமித்தம் ச வியங்காரே புக்தவஜ்ஜனே காலே பிரசஸ்த வர்ணானாம் பிக்ஷார்த்தம் பர்யட்டே கிருஹான். இவன் பிக்ஷை எடுத்துட்டுதான் வந்து ஒரே ஒரு க்ஷணம் புஸ்தகம் எடுத்துன்னு வந்துடுறேன். கிராமே பிராணயாத்ரா நிமித்தம் ச வியங்காரே புக்தவஜ்ஜனே காலே பிரசஸ்த வர்ணானாம் பிக்ஷார்த்தம் பர்யட்டே கிருஹான். இவன் பிக்ஷைக்காக போகணும், ஆனா யாராத்துலயும் ஆனாலும் கை நீட்டிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா காண்பிக்கிறார் சன்னியாசிகளுக்கு. நம்ம காலத்துல இருக்கக்கூடியதான சன்னியாசிகள் எல்லாம், இப்ப இருக்கக்கூடியதான சன்னியாசிகள் எல்லாம் கிரகஸ்தாள். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்துல அவ வைஸ்வதேவம் பண்ணக்கூடியவாளா இருக்கணும். வைஸ்வதேவம் பண்ணாதவாளை ஒரு கிரகஸ்தர் பண்ணக்கூடியதான பிக்ஷையை வாங்கிக்கிறது இல்லை அப்படிங்கிறது. அதனால வைஸ்வதேவம் அத்தியந்தம் அவசியம். எல்லாருக்குமே வைஸ்வதேவான்னம் ரொம்ப சஸ்தம், கொண்டாடத்தக்கது. இப்போ அந்த மாதிரி நிறைய நியமங்கள் இருக்கு. யதி தர்ம சமுச்சயம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. நம்ம அருளாள பெருமாள் அரையர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாஷ்யக்காரரோட கூட வாதம் பண்ணார். கடைசியில வாதத்துல அவர் அவர் தான், அதாவது இவர் இருக்கார் பாருங்க, அவருடைய ஆச்சாரியன் வேற என்ன, பாஷ்யக்காரருக்கு அத்வைத்தம் சொல்லி கொடுத்தாரு, பேர் இன்னும்
அவர் பாஷ்யக்காரருக்கு சிஷ்யராயிட்டார். அவர் அருளாள பெருமாள் அரையர் அப்படின்னு அவருக்கு திருநாமம் சாத்தினார். அவருடைய ஆச்சாரியன் அன்னைக்கு அவர் தான் அத்வைத்தங்கள்லாம் சொன்னார். அவர் இன்னைக்கு சன்னியாசியா பாஷ்யக்காரர் மாதிரி ஆயிட்டார். அப்புறமா அவர் யதி தர்ம சமுச்சயம்னு ஒண்ணு பண்ணார். அவர் சொன்னதெல்லாம் அத்வைத்தம். ஆனா பாஷ்யக்காரர் சிஷ்யரான பிறகுதான் அவருக்கு தெரியறது, சன்னியாசாசிரமம் ஏற்படுத்தின்ற பிறகுதான் அவருக்கு தெரியறது இதுதான் சரியானது அப்படின்னு. அவர் தான் அந்த யதி தர்ம சமுச்சயம் அப்படிங்கிற கிரந்தம், அந்த கிரந்தங்கள்லாம் இப்பயும் இருக்கு. எதுக்கு சொல்றேன்னாக்க, யதியா இருக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா யதியில நாம ஏதோ ஒரு தோஷம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தோஷங்கள்லாம் இருக்கத்தான் இருக்கும். நம்ம சுவாமி தேசிகன் கூட காண்பிக்கிறார் பாருங்க ஸ்ரீமத் சாரத்துல, அவன் பிரபன்னனா இருக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான், புத்தி பூர்வமா தப்பு பண்ண மாட்டான். அப்படியே பண்ணாலும் அப்படின்னா தப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. அவளுக்கெல்லாம் ரொம்பவும் தப்பே வரக்கூடாதுங்கிறதான கோஷ்டியில இருக்கிற பாவம். அவளுக்கு இருந்த பிராயசித்தம் ரொம்ப கடினமானதான பிராயசித்தம் அப்படிங்கிறது. அந்த அவர் கால இது சொன்னாரே, அத்வைத்தம் சொன்னாரே, அவர் பேர் திருப்புட்குழியில சொன்னாரே, அவர் பேர்லாம் வர வர மனசுலயே நிக்க மாட்டேங்குது. அப்படி உபன்யாசம் ஞாபகம் வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு. அவர் தான் அந்த யதி தர்ம சமுச்சயம் அப்படிங்கிறத பண்ணார். திருப்புட்குழியில அவர் இதெல்லாம் சொன்னார். அவர்கிட்ட தான் பேதா பேத மதம் பேர் வர மாட்டேங்கிறது இப்போ. சரி, ஏகராத்திராவஸ்திதி கிராம பிராணயாத்ரா நிமித்தம் சப்பினா அவ எப்படி பிக்ஷை பண்ணணும் அப்படின்னார். யார் ஆத்துல போய் பிக்ஷை பண்ணணும்னார். பிராணயாத்ரா நிமித்தம் ச வியங்காரே புக்தவஜனே. வியங்காரே அங்க அக்னி எல்லாம் அணைச்சிடுவா. அதாவது தளிகை பண்ணி முடிச்சு அக்னியை அணைத்த பிறகு வியங்காரே புக்தவஜனே, அங்க ஜனங்கள் எல்லாம் சாப்பிட்ட பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் சன்னியாசியோடைய அண்ணன் நாம நேரம் சாப்பிடக்கூடாது. அவருடைய சேஷம் சுவாமி சேஷம் எல்லாம் சாப்பிடுறது இல்லை. அதனால அவர் சன்னியாசி பிக்ஷைக்கு ஏழ்றச்சே முன்னாடியே சொல்லிடுவா சுவாமி ஏழ்றாருன்னு. அப்ப யாராவது விழுந்து சேவிச்சுட்டாருனாக்கா அன்னைக்கு அவர் பிக்ஷை எடுக்கக்கூடாது, பிக்ஷை கிடையாது அன்னைக்கு. பாஷ்யக்காரர் சரித்திரத்துல கூட அந்த மாதிரி இருக்கு பாருங்க. என்னன்னா பாஷ்யக்காரருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு எழுதியிருக்கார். ஸ்ரீரங்கத்துல அவருக்கு ஏதோ அந்த கோவில்ல பிரச்சனை வந்திருக்கு. அதனால பாஷ்யக்காரரை எப்படியாவது பிராணஹக்தி பண்ணணும் அவரை அப்படின்னு நினைச்சுண்டு அங்க பிக்ஷைக்கு யார் சாட்சின்னு இருந்தாலோ அவாத்திலேயே அந்த அன்னத்துல ஒரு மாதிரி ரசதானம் விஷம் வைக்கிறதுன்னு இருந்துதான். அந்த சமயத்துல பிக்ஷைக்கு ஏழ்ற வேளையில அந்த அந்த கிரகி அந்த கிரக சுவாமியே சேவிச்சுட்டார். ஏன்னா பாஷ்யக்காரருக்கு போய் இப்படி பண்றதா அப்படின்னு, ஏன் இப்படி பண்ணிட்டு விஷயம் தெரிஞ்சுட்டேன்னு கேட்டாராம். இல்ல இங்க ஆகக்கூடாதுன்னா அதுக்கப்புறமா அது விஷம் வச்சிருக்குன்னு தெரிஞ்சுட்டா அப்படின்னு. அதனால புக்தவத் ஜனே ஜனங்கள் சாப்பிட்டதான பிறகு வியங்காரே, அங்காரம்னா தணல் அடங்கின பிறகு, அங்காரே அங்காரம் போன பிறகு, அடுப்பு அணைத்த பிறகு, அதாவது தளிகை இனிமே எதுவும் இல்லாததான பொழுது பிராணாயாத்ரா நிமித்தம் ச வியங்காரே புக்தவஜனே காலே பிரசஸ்த வர்ணானாம். காலே இவர் ஒருத்தர் அண்டிதான் இருக்கார். இதெல்லாம் நிஜமாவே தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல லௌகிக்கமும் இருக்கு பாருங்க. காலே அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 மணிக்கு, ஒரு நாளைக்கு 5 மணிக்கு, ஒரு நாளைக்கு 1 மணிக்கு தபஸ் தான் பண்ணா கூட, ஏதோ பண்ணிட்டு இருந்தா கூட அப்படிலாம் இருக்கக்கூடாதான். ஒரு உச்சிதமானதான காலத்துல அப்படிங்கிறது. காலங்காலத்தால இன்னைக்கு சீக்கிரமா பசிக்கிறது நம்மள மாதிரி எல்லாம் காத்தால 8 மணிக்கெல்லாம் ஆராதனை பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாதான். காலே அவ அந்த சமயத்துலதான், அதனாலதான் நிறைய ஜபம் பண்ணுவா. ஜபம் பண்ணிட்டு இருந்தாக்க இதர விஷயங்கள்ல புத்தி போகாமல் இருக்கட்டும்னு, இருக்குமாங்கிறது வேற, இருக்கணுங்கிறது தான். நமக்கே போகிறதா, எல்லாரும் மனுஷியால் தானே. அதனால அவளுக்கு காலே பிரசஸ்த வர்ணானாம் பிக்ஷார்த்தம் பரியகே கிருஹான். பிரசஸ்த வர்ணானாம் நல்ல வர்ணத்தவர்களினுடையதான ஆத்துல, அதெல்லாம் வியாக்கியானத்துல நிறைய காண்பிச்சிருக்கா. பிரசஸ்த வர்ணானாம் காலே பிரசஸ்த வர்ணானாம். ஏகராத்திர
இந்த ஸ்லோகத்துக்கு பிரசஸ்த வர்ணானாம்ங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம் பார்த்தேன் நான். பிரசஸ்த வர்ணா அபிஷஸ்த பதித வர்ஜிதாக. யாரெல்லாம் அபிஷஸ்தாளோ, ஒரு சாபம் ஏதோ ஒண்ணு அவளுக்கு இருக்கு, யாரோ ஒரு பெரிய சுவாமி கிட்ட போய் அபச்சாரம் பட்டவா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவாள்லாம் கூடாதான். அபிஷஸ்தாள் ஏதோ ஒரு சாபம் இருக்கக்கூடியதுன்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்குன்னா, அதே மாதிரி பதித வர்ஜிதாக, ஏதோ பதித்தன்னு சொல்றா பாருங்க, அந்த மாதிரியான பதித்தாளுக்கெல்லாம் அந்த லிஸ்ட் எல்லாம் போய் பார்க்கணும். இந்த காலத்துல அதெல்லாம் சொன்னாலே தப்பு, சொன்னால் விரோதம் இது. ஆனா தைரியமா ஆழ்வார் சொல்ல முடிஞ்சது, ஆயினும் சொல்லுவேன்னு அவர் சொல்லுவார், நம்மளாலெல்லாம் சொல்ல முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா யாருமே நிர்துஷ்டாளா யாருமே இருக்க முடியாமல் இருக்கு, சொல்றவரும் சரி கேட்கிறவாழ்லையும் சரி. அந்த மாதிரியான ஒரு காலம் அவ. இதெல்லாம் அந்த காலத்தில் தோஷமே இல்லாதவாள் இருந்திருக்கா. அந்த காரணத்தினால பிரசஸ்த வர்ணானாம் கிருஹானு பர்யட்டே, வர்ணத்தினாலே உயர்ந்தவர்கள் சிறந்தவர்களான தோஷங்கள் இல்லாது. ஏன்னா இவனே பிராமணனா இருப்பான், மற்றவா 3 பேரும் சன்னியாசாசிரமத்துக்கு அருகதை இல்லாதவா, அதாவது க்ஷத்ரிய வைசிய சூத்ராதிகள். அதனால இவனுக்குதான் அந்த அருகதை உண்டு. அதனால இவனை காட்டிலும் பிரசஸ்த வர்ணம்னு ஒண்ணு உண்டான, இவனே தான் பிராமணன் ஆச்சு. அதனால பிரசஸ்த வர்ணானாம்ங்கிறதுக்கு வியாக்கியானம் காண்பிக்கிறேன். வியாக்கியானம் எங்க காண்பிக்கிறான்னு பார்க்கணும். இவரே பிராமணர் தானே சுவாமி, இதை காட்டிலும் கொண்டாட தகுந்ததான வர்ணம் அப்படின்னு எங்க இருக்குன்னு. அதனால அவர் சொல்றார் பிரசஸ்த வர்ணானாம் அப்படின்னார். சாபமோ அல்லது பதித்தர்களா இல்லாததான உயர்ந்தவர்களினாத்தில், அவாத்துல அக்னியாதிகள் எல்லாம் போன பிறகு மற்ற ஜனங்கள் எல்லாம் புக்தவஜனே, அதுல புக்தவஜனையில கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதெல்லாம் ஆச்சாரம்ங்கிறது ஒண்ணு, பழக்கம்ங்கிறது ஒண்ணா இருக்கும் இல்லையா. அது யதிகள்கிட்ட போய் கூட இருந்து பார்த்தா தெரியும். அது இல்ல பிக்ஷ சாதித்தவாளா இருந்தா அவளுக்கு தெரியும். இது அவள்லாம் எல்லாமே கத்துக்கிறது தான். அதனால புக்தவஜனே காலே பிரசஸ்த வர்ணானாம் பிக்ஷார்த்தம் பர்யட்டே கிருஹான் காமக்ரோதஸ்ததா தர்பஹ மோகலோபாதயஸ்சயே தாம்ஸ்து சர்வான் பரித்யஜ்ய பரிவ்ரான் நிர்மமோ பவேத். இதான் ரொம்ப முக்கியமானதாம். பரிவ்ராட் நிர்மமோ பவேத், அவனுக்கு அகமும் கூடாது மமாவும் கூடாது. இது என்னுடையது. அந்த கமண்டலு கூட இருக்கு பாருங்க, இது என்னுடைய கமண்டலுங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. இது என்னுடையது திருதண்டம் அப்படிங்கிறதான எண்ணம் வந்துடக்கூடாது. மமக்காரமும் அகங்காரமும் கூடாதான். அதனால பரிவிராட்டு நிர்மமோ பவே, மமக்காரம் இல்லாதவனாய் தன்னுடையதுங்கிறதான ஸ்வத்வ புத்தி இல்லாதவனாய் சர்வான் பரித்யஜ்ய, எல்லாவற்றையும் விட்டு என்னன்னு விட வேண்டியது என்னென்ன அப்படின்னார். காமக்ரோதஸ்ததா தர்பஹ மோகலோபாதயசே, காமக்ரோதலோப மோக மதமாச்சரிய, இன்னும் என்னென்ன விதமானதான துர்குண ஜாதிகள் உண்டோ அந்த துர்குண ஜாத்தங்கள் எல்லாவற்றையும் விட்டவனாய் பரிவிராட்டு நிர்மமோ பவேத். ஒரு பரிவிராட்டானவன் நிர்மமனா இருக்கணும், கொஞ்சம் கூட என்னுடையதுங்கிறதான எண்ணம் இல்லாதவனாய் இருக்க வேண்டும். அபயம் சர்வபூதேப்யோ தத்வா யஸ்சரதே முனி தஸ்யாபி சர்வபூதேப்யோ ந பயம் வித்யதே க்வசித். இதெல்லாம் வாஸ்தவமாவே நம்ம பாக்குறோம். ஒரு மாடு இருக்கு, அந்த மாட்டுக்கு நம்மளை பார்த்தா பயம் வராமல் இருக்க மாதிரி நாம நடந்துட்டோமானா அதுகிட்ட இருந்து நாமளும் பயப்பட வேண்டாம். வாஸ்தவத்துல நீங்க காவியங்கள்ல எல்லாம் பார்த்தா அந்த முனிவர் ஜாபாலி மகர்ஷியினுடையதான ஆசிரமம் வர்ணிக்கிறார் காதம்பரியில. இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல இருக்கு. அதுங்கள்ல எல்லாம் சாக்குந்தலத்துல கூட வர்ணிக்கிறார். அதுகள்ல எல்லாம் என்ன வர்ணிக்கிறா அப்படின்னார், பிரகிருதி வைரிகளானதான பிராணி ஜாத்தங்கள்லாம் கூட, பாம்பு, கீரி, எலி, பூனை, இந்த மாதிரி இயற்கையாகவே அவைகளுக்குள்ள வைரத்தா உண்டு. அவைகள்லாம் கூட கொஞ்சம் கூட வைரம் பாராட்டாமல் அந்த இடத்துல இருக்கு. இவாளுடையதான அந்த தபசக்தி அந்த இடத்துல எல்லாம் பரவி இருக்கிறதுனால யாருக்கும் கெட்ட எண்ணமே வருவதில்லை அப்படிங்கிறது நிறைய கவிகள்லாம் வர்ணிச்சிருக்கா. அந்த மாதிரி எல்லாம் ஒரு கவி வர்ணிக்கிறார் அந்த ஆசிரமத்துல, காதம்பரியில தான் வர்ணிக்கிறார். வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு மயிலோட தோகைக்குள்ள சர்ப்பம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு, ரெண்டுத்துக்கும் பகைமை, ஆனா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால எல்லா பூதங்களுக்கும் அபயத்தை கொடுத்து தன்னால எந்த விதமான கெடுதலும் நேராது அப்படிங்கிறத கொடுத்து
யார் ஒருத்தன் இருக்கானோ, எஸ் சரத்தே முனிகி, யார் ஒருத்தன் இருக்கின்றானோ, சரத்தே முனிகி அப்படின்னா ஒருத்தன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறானோ, முனின மௌனத்தை கடைப்பிடிப்பவனாய், தஸ்யாபி சர்வபூதேபியோ ந பயம் வித்யதே குவசித், அவனுக்கு எந்த பூதத்துக்கிட்ட இருந்தும் பயம் கிடையாது, இவனால யாருக்கும் கெடுதல் இல்லை, பின்ன இவனுக்கும் யாரிடமிருந்தும் பயம் இல்லை. அப்படிதானே லோகத்திலே நம்ம பாக்குறோமே, இவர் ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்கிறவன் நம்மள்ட்ட இருந்து பயந்து இருப்பானா இருக்கும். ஆனா பதவி போயிடுத்து அப்படின்னா எங்க திரும்பிய பார்க்கறது இல்லை. அதனால இவர்கிட்ட நம்மளுக்கு பயம் இல்லை அப்படின்னா அவளும் நன்னா பழகிறா. அதனால யார் எல்லா பூதங்களுக்கும் அபயத்தை அளிப்பவனாய் மௌனத்தோட இருந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றானோ, அவனுக்கும் எந்த பூதங்களிடமிருந்தும் ஒரு பொழுதும் பயம் வருவதில்லை. அவன் பக்கத்திலேயே பாம்பு போயிட்டு இருந்ததுன்னா கூட அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா இவனால அவர் தனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு அதுக்கு தெரியாது. இப்படி சொல்லி அத்தியாயத்தை முடிக்கிறார். கிருத்வாக்னிஹோத்திரம் ஸ்வசரீர சம்ஸ்தம் ஷாரீரம் அக்னிம் ஸ்வமுகே ஜுஹோதி விப்ரஸ்து பைக்ஷோபஹிதைர் ஹவிர்பிஹி சிதாக்னிகானாம் ரஜதி ஸ்ம லோகான். அதாவது இவன் ஒரு அக்னிஹோத்திரம் பண்றான். ஆனால் அந்த அக்னிஹோத்திரம் என்ன அக்னிஹோத்திரம் அப்படின்னா, இவன் ஹோமமே பண்ணக்கூடாதே, சன்னியாசிக்கிற அக்னியே தொடக்கூடாதே அப்படின்னார். கிருத்வாக்னிஹோத்திரம் ஸ்வசரீர சம்ஸ்தம் ஷாரீரம் அக்னிம் ஸ்வமுகே ஜுஹோதி. அவன் சாப்பிடுறான் பாருங்க, அதுவே ஒவ்வொரு வாயும் அது ஹவிஸ் மாதிரியாம் அவன் சாப்பிடக்கூடியது. எப்படி அக்னிஹோத்திரம் கிருத்வா இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்றச்சு, பிராஜாபத்யேஷ்டியனந்தரம் அக்னிஹோத்திரம் ஸ்வசரீர சம்ஸ்தம் கிருத்வா. பிராஜாபத்திய இஷ்டி அப்படின்னா குழந்தைய பெருவரக்கூடியது அப்படிங்கிறது. அந்த பிராஜாபத்தியேஷ்டிய முடிச்சுட்டு அந்த அல்லது கல்யாணம் ஆகாமையே கூட அவன் சன்னியாசி ஆகலாம். அப்படி அதுக்கப்புறமா கிருத்வா அக்னிஹோத்திரத்தை முடித்து விட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி ஆசிரமங்கள்ல இருந்த பொழுது பண்ணிட்டு இருக்குதானே அதைகளை பண்ணி விட்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லையானா தன்னுடைய வயிற்றுக்குள்ள ஒரு அக்னி, ஜாഠர அக்னி இருக்கு பாருங்க, அந்த ஜாഠரத்துல இருக்கக்கூடியதான அக்னியையே தேவதையாக பாவித்து தன்னுடையதான அந்த ஹவிஸ போடணுமோ இல்லையோ, அது எதிரடான்னார் ஸ்வமுகே, ஒரு குண்டத்துல போடணுமே, அந்த குண்டத்துல தானே ஹவிஸ் இருக்கு. தன்னுடையதான சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஹவிஸ்ல இதுல அக்னியில தன்னுடைய வாயாகிறதான ஸ்வமுகே ஜுஹோதி, வாயாகிற ஹோம குண்டத்துல அவன் சாப்பாடுங்கிறதான ஒரு ஹவிஸை இடுகிறான். கிருத்வாக்னிஹோத்திரம் ஸ்வசரீர சம்ஸ்தம் ஷாரீரம் அக்னிம் ஸ்வமுகே ஜுஹோதி. அந்த ஷாரீரகமான அக்னி வைஸ்வானர அக்னி, ஜாఠர அக்னி, அந்த அக்னிக்கு தன்னுடைய வாயாகிறதான குண்டத்தின் வழியா அவன் சாப்பிடக்கூடிய ஹவிஸ், அதாவது அவன் எது சாப்பிடுறானோ அதெல்லாம் ஹவிஸ். ஹவிஸுங்கிறத மாதிரி அளவுல அவன் சாப்பிடணும், பாட்டில போட்டு ரொம்பவும் அதிகமாலாம் பண்ணக்கூடாதான். விப்ரஸ்து பைக்ஷோபஹிதைர் ஹவிர்பிஹி, அந்த ஹவிஸ் எப்படி வரணும், பைக்ஷியத்தினால வரணும், பிக்ஷையினால வரணும். அப்படிப்பட்டதான ஹவிஸுகளாலே ஹவிர்பிஹி சிதாக்னினாஹ சப்ரஜதி ஸ்ம லோகான். அவன் சிதாக்னினாம் அக்னி, அதாவது சிதாக்னினாம் அக்னிஹோத்திரம் பண்ணவர்களினுடைய லோகத்தை, சித்தாக்னினாம் எல்லா வியாக்கியானங்களும் பண்ணிருக்கா, எல்லா பாடங்களும் சொல்லியிருக்கா. அப்படி சிதாக்னினாம் அக்னி சிதாம் லோகான், அக்னி சித்து அப்படின்னு யாகம் பண்ணவாளினுடைய லோகத்தை இவன் அடைகிறான். அல்லது சிதாக்னினா அப்படின்னார் ஞானாக்னினா அப்படின்னு கீதையிலே பெருமாள் சொல்றார். ஞானாக்னினால வசதியானதான இடத்தை அடையலாம், அப்படின்னு லோகங்களை அடையலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த சித்தமாகிறதான அக்னின்னு ஞானாக்னி. ஞானாக்னி அப்படின்னா ஞான யோகாதிகள் அப்படிங்கிறத காண்பிக்கிறாள். இப்படி தன்னுடையதான வாய்க்குள்ள ஹவிஸாக பாவித்து சாதத்தை, அதாவது எதை சாப்பிடுறானோ அந்த அதிகமா பற்று இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை சொல்றா இந்த ஸ்லோகத்தை. அவன் தன்னுடைய ஜாఠர அக்னியையே அக்னியாக பாவித்து
அதுல வாய குண்டமாக கொண்டு அதுல அந்த அன்ன பிண்டத்தை இடுறது அப்படிங்கிறத காண்பித்து அவன் அதுவும் அந்த பைக்ஷோபகிதமானது, அதாவது நமக்கு பிக்ஷையினால வந்திருக்கக்கூடியதான ஹவிசுகளால இந்த மாதிரி பண்ணக்கூடியவன் கிருத்வா இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணான்னால் அக்னி சித்துக்களினுடைய லோகத்தை அடைகிறான் அப்படின்னு. இந்த சுவாமி சன்னியாசியா இருந்துட்டு உள்ளது உள்ளபடியா ஆச்சாரங்களை அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சன்னியாசிக்கு வெறும் யாகாதிகள் பண்ணதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய அக்னி சித்துக்களினுடைய லோகம்னா க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் விஷந்தி அப்படின்னு ஆயிடுமே அப்படின்னார். அதனாலதான் வியாக்கியானம் காண்பிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கை காண்பிக்கிறார். மோக்ஷாசிரமம் இதி அந்த ஸ்லோகத்தினுடைய முடிவுல காண்பிக்கிறார். அயம் அவித்வத் விஷய ஸ்லோகா உத்தரஸ்து பிரம்மவித் விஷயா. இது அவித்வான்களினுடைய விஷயம், அவித்வத் சன்னியாசிகளுக்கு, பிரபத்தி பண்ணாத சன்னியாசிகளுக்கு, பிரம்மவித்தா இல்லாதவாளுக்கான வாளுக்கு, பிரம்மவித்தா இருக்கிறவனுக்கு மோட்சம் அவசியம் கைகூடும் அப்படிங்கறத அடுத்ததுல காண்பிக்கிறார். மோக்ஷாசிரமம் யச்சரதே யதோக்தம் சுசிஸ்ஸு சங்கல்பித புத்தியுக்தா. நல்ல தூய்மையானவனாய் சுசங்கல்பித புத்தியுக்தா, புத்தி யோகத்தோட கூடியவனாய், அதாவது ஞான யோகத்தை கொண்டவனாய், எப்பொழுதுமே சங்கிரீத புத்தி விசேஷயுக்தா, நன்னா பிடிக்கப்பட்டதான புத்தி விசேஷத்தோட அல்லது ஞான புத்தி யோகம் அல்லது ஞான யோகத்தை கைபெற பெற்றிருக்கக்கூடியவனாய் எந்த ஒரு தூய்மையாளன் உண்டோ அவன் பிக்ஷையை எடுக்கிறான் அப்படின்னா. பிக்ஷாசிரமம் யச்சரதே, பிக்ஷாசிரமம் பிக்ஷாசிரமம் மோக்ஷாசிரமம் யச்சரதே சுச்சிஹி. யார் ஒருத்தன் மோட்சத்திற்கான ஆசிரமமான இத நல்லபடியாக அடைகின்றானோ, மோக்ஷாசிரமம் யச்சரதே யதோக்தம் சுசிஸ் சுசங்கல்பித புத்தியுக்தா, தூய்மையானவனாய் சொல்லப்பட்டதான முறைப்படி இவைகளை எல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த சன்னியாசிக்கு அனிந்தனம் ஜோதிரிவ பிரசாந்தா சப்ரம்மலோகம் ஸ்ரயதே த்விஜாதிஹி. அந்த த்விஜாத்தியான பிராமணன் பிரம்மலோகத்தை அடைகின்றான், அவன் வசதியான லோகத்தை அடைகின்றான். பிரம்மத்தை உபாசிச்சானோ இல்லையோ, அதனால அவன் உபாசனா பிரகாரத்துக்கூட தக்கரத்து நியாயத்தினுடைய ஞானத்தினால அதையே அடைகின்றான் அப்படின்னர். அவித்வானா இருக்கக்கூடிய சன்னியாசிக்கு இந்த உச்சாவச்சமான கதிகள் உண்டு. ஆனால் வித்வானா பிரம்மனிஷ்டாளா இருக்கக்கூடியவாளுக்கு நிச்சயமா மோட்சம் உண்டான காரணத்தினால் அவளுக்கு அனிந்தனம் ஜோதிரிவ பிரசாந்தா, மனசு நன்னா அடங்கி இருக்கும். யார் என்ன சொன்னாலும் முட்டாள்னு சொன்னா கூட வருத்தப்பட மாட்டான். எப்படின்னா ஒரு அனிந்தனம் அக்னிஹீவ, ஒரு எரிக்கிறதுக்கு வேண்டிய வஸ்து இல்ல, இந்தனம்னா ஃபியூவல்னு அர்த்தம். அது எரிக்கிறதுக்கு வேண்டிய வஸ்து கட்டை இல்ல, அல்லது எதை வச்சுட்டு எரிக்கலாமோ அதெல்லாம் இல்லைன்னா அக்னி கொஞ்சம் கொஞ்சமா சமனம் ஆயிடுறது பாருங்க. அந்த மாதிரி எந்த விதமானதான வஸ்துவும் மேல போவதுக்கு அழிக்கிறதுக்கு இல்லாத வேளையில எப்படியானால் ஒரு இது அழிஞ்சு போகிறதோ அந்த மாதிரி பிரம்மலோகம் ஸ்ரயதே த்விஜாதிஹி, அவன் பிரம்மலோகத்தை அடைகின்றான், பரமாத்ம லோகத்தை அடைகின்றான். இப்படி பரமாத்ம விஷயக்கமானதான காரியங்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் அதற்கு முன் நிலையில இருந்துண்டு அந்த மோட்சத்தை அடையணுங்கிறதான ஆசை கொண்டிருக்கக்கூடிய வானப்பிரஸ்தர்களுக்கும் சாதாரணமானதான பிரம்மச்சாரிகளுக்கும் அதே மாதிரி கிரகஸ்தாசிரமிகளுக்கும் 4 வர்ணத்தவர்களுக்கும் அவசியமாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதான இந்த விஷயங்களை காண்பிச்சு வர்ணாசிரம தர்மானுகிரகீதமானதான கர்மாக்கள் அவசியம் கர்த்தவியங்கள் தான் அப்படிங்கிறத காண்பிச்சார். 4 ஆசிரமத்தையும் சொல்லி அவளுக்குரிய லோகத்தை அடையறான்னு சொல்லி கடைசியில மோக்ஷாசிரமம் யச்சரதே யதோக்தம் சுசிஸ்ஸு சங்கல்பித புத்தியுக்தா நிந்தனம் ஜோதிரிவ பிரசாந்தா பிரம்மலோகம் ஸ்ரயதே த்விஜாதிஹி. த்விஜாதிஹின்னா பிராமணன் அர்த்தம். த்விஜாதிஹின்னா 3 குலத்திலையும் பிறந்தவாள், பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன். ஆனா அவன் ஒரு திரிஜாத்தியா இருந்துட்டு திரிஜாத்திக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தனா இருந்துட்டு வசந்த ஜாத்தியா இருந்துட்டு நீச்சமான காரியத்தை பண்ண அவன் கூடாது
அப்படிங்கிற காரணத்தினால விஜாத்தின்னா இவனுக்கு சாஸ்திரமே என்ன விதிச்சிருக்கு, பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ராளுக்கு தான் விதிச்சிருக்கு. அந்த பிராமண வைசிய சூத்ராள்ல பிராமணாளுக்கு தான் இத பண்ணலாம்னு இருக்கக்கூடிய காரணத்தான சூத்ராதிகளுக்கு விகிக்கல. அது தத்தாத்திரேயருடையதான வாக்கியங்கள் எடுத்து கதி துரியாசிரமேனாஸ்தி பாகுஜோ ரூஜோ குவச்சித். துரியாசிரமத்துல பிரவருத்தி, 4வது ஆசிரமத்துல பாகுஜாளான இவாளுக்கோ அல்லது ஊருஜாளான வைசியர்களுக்கோ பிரவருத்தி கிடையாது. கைமுத்திக்க நியாயத்தினால மற்றவாளுக்கு பிரவருத்தியே இல்லைன்னு ஆயிடுறது. அந்த காரணத்தினால ஆசிரம தர்மங்கள், பிராமணனா இருக்கக்கூடியவன் ஆசிரமத்துல 4 ஆசிரமங்கள்ல பிரம்மச்சரிய கிரகபத்தியான ஆசிரமம், வானப்பிரஸ்தம், இந்த சன்னியாசாசிரமம்ங்கிறது, இந்த 4 ஆசிரமத்திற்கும் உரியதான காரியங்களே அவாவா பண்ணிட்டு இருந்தா அந்தந்த லோகங்களுக்கு போகலாம். அதுவே நம்மள மாதிரி பிரபன்னாளா இருந்து அந்த காரியங்களை பண்ணானால் பெருமாள் இடத்திலேயே போகலாம் அப்படிங்கிறதாக இந்த அத்தியாயத்தை முடிச்சார். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே 9மோऽध्यायः अथ 10மோऽध्यायः சகரः கதிதம் சாதுராசிரம்யம் சாதுர்வர்ண்ய கிரியாஸ்ததா பும்சः கிரியாமஹம் ஸ்ரோதும் இச்சாமி த்விஜசத்தமா நித்ய நைமித்திக காம்யாः கிரியாः பும்சாமசேஷதः சமாட்சியாகி பிருகுஸ்ரேஷ்ட சர்வஜ்ஞோசி மே மதஹாங்கிறது மேல பெருமாளுடைய அத்தியாயம் அனுகிரகத்துல மேல பார்க்கலாம். 10வது அத்தியாயம். அதற்கு மேல இருக்கக்கூடியதான கிரியா கலாபங்களை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறத பத்தி கேட்கிறார். இவர் சகர மகர்ஷி, ராஜா ஔர்வர் மகர்ஷி கிட்ட அதை பின்னாடி பார்க்கலாம். இப்ப இந்த அத்தியாயத்தினால 4 வர்ணத்தவர்களினுடையதான கிருத்தியங்கள் சொல்லப்பட்டன. பெருமாள் அனுகிரகத்துல இது தலை கட்டிட்டு இன்னைக்கு இதோட நிறுத்திக் கொள்ளலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி யாதவ் பிரகாஷர் அந்த புஸ்தகம் சுவாமி ரொம்ப ஸ்பஷ்டமா இருந்தது. தாசன் தன்யாஸ். அடுத்த வாரம் சாத விஷயத்த சொல்லும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அந்த காலத்துல ஏதோ தெரியாதவா வாத்துக்கு ஒரு வாட்டி இப்ப வர வேண்டிய வேலையை வரமாட்டேன்ற அப்படியே போச்சு. இன்னைக்கு இல்ல பின்னாடி இதுல இன்னும் 2-3 அத்தியாயம் கழிச்சு ஸ்ராத்தத்தை பத்தி விலாவரியா 2 அத்தியாயம் முழுக்க சொல்ல போறார். விலாவரியா இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாருக்கும் தன்யவாதங்கள். அப்புறம் பார்க்கலாம். தன்யோஸ்மி சுவாமி.